திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செங்கற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை காக்க கடவிய நீ காவாதிருந்த காலார்க்கு புறமாம் மறுமுகவ பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி உலகலாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேடிகன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஒன்றிய தாழினான் காணப்பேர் தலையினால் வணங்குவோர் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. பரங்கொண்ட உமை உழைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிரஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரங்கொண்ட வேலும் என்று கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் சின்னப்பன் அவர்களே, அன்பு நண்பர் திரு அசோக்குமார் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நேற்று பூஜை, மகேஸ்வர பூஜை, பெருங்கூட்டம் வந்திருக்கோம். இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை விருந்து நேரம் இருந்த. அப்போ ஒரு நாள்ல ஒரு விழாவை முடிக்காமல் மறுநாளும் அதை ஏற்பாடு செய்து நடத்துகிற அளவுக்கு செல்வ வளமும் மன வளமும் உள்ளவர்களாக இந்த வகையினர் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்றைக்கு முருகனை பற்றி ஏதாவது நீங்கள் பேச வேண்டும் என்று பேராசிரியர் சின்னப்பன் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். நான் 67 வருஷம் வரைக்கும் பிசிக்ஸை தவிர வேறு எதுவும் பேசுறதில்லை. 2 சாக்பீஸ் எடுத்துட்டு போவேன். என்ன பாடம் வேணாலும் அது என்னால் எப்பவும் நடத்த முடியும். இப்போ எதுவும் வேணுமானால் கொஞ்சம் படித்து சொல்லலாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக முருகன் வெளிப்பட்டார். சரவண பொய்கையில 6 குழந்தைகளாக தோன்றினார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். பார்வதி தேவி இந்த 6 குழந்தையை ஒன்றாக்கி விட்டார். அதனாலதான் 6 முகம் 12 கை. இந்த ஒன்றாக்குதல் அப்படிங்கிறதுக்கு கந்துதல், கந்துன்னு பேரு. அதனால கந்தன் என்று அவருக்கு பெயர் சொன்னார்கள். முருகன், குமரன், குகன் என்றெல்லாம் அவரை நாம் அழைக்கிறோம். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணபஞ்சரனே. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில முருகன், குமரன், குகன் என்று நான் மொழிய வேண்டும், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த முருகு அப்படின்னா அதுக்கு அழகு என்று பொருளாம். முருகு என்றால் அழகு, இளமை, மனம், கடவுள்தன்மை. இந்த 4 பொருளும் முருகு என்கிற அந்த சொல்லுக்கு உண்டு. அதுல ஒரு அன்பு
பெரிதாக வளர்த்தவர்கள் 2 பேர். ஒருத்தர் திருவி கல்யாண சுந்தர முதலியார் என்கிற திருவிக்கா, இன்னொருத்தர் மறைமலை அடிகள். வேதாச்சலம்னு அவருக்கு பேரு. அவர் மறைமலை என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். நல்ல தூய தமிழிலே எழுதுவதற்கு இவர்கள் அந்த காலத்திலே காரணமாக இருந்தார்கள். இந்த திருவிக்காவை சென்னையில் ஒரு கூட்டத்துக்கு பேச அழைத்திருந்தார்கள். இவர் அந்த கூட்டத்துக்கு போனார். அங்கே ஒரு முருகன் படம் வரைந்து வைத்திருந்தார்கள். அந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. இவரை பார்த்துட்டே இருந்தார். பாரதியார் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டார். பாரதியாரை பார்த்து திருவிக்கா சொன்னார், ஐயா கவிஞரே, இந்த முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டேன். பாரதிக்கு பாட்டுன்னா என்ன, சாதாரணமா வந்துடும், நினைச்சா பாட்டு. அவர் அந்த முருகனை பார்த்தோன்னே பாட தொடங்கினார். முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே, வடிவேலுடனே வருவாய், தருவாய் நரமும் தடவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும் முருகா முருகா முருகா. என்னென்ன வேணும்னு ஒரு பட்டியல் போடுறாரு. தருவாய் நரமும் தரவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும். கணம்னா பெருமை. ஆனா இப்படி வரிசையா பட்டியல் போட்டுட்டோமே, இவ்வளவு நம்ம முருகன் கேட்கலாமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு போல இருக்கு. அப்புறம் ஒரு சரணத்துல போட்ட சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவே முருகா முருகா முருகா. என்ன சொல்லிட்டாரு, மனுஷனா பிறந்தா அவருக்கு கவலை, ஏதாவது ஒரு கவலை வந்து. கவலை இல்லாத மனிதர்கள் 2 பேர். ஒருத்தர் இறந்து போனவர், இன்னொருத்தர் இன்னும் பிறக்காதவர். இவங்க 2 பேரை தவிர எல்லாருக்கும் கவலை. இப்ப என்ன கவலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க, எந்த காலங்களில் இடம் கிடைக்குங்கிற கவலை வந்துருச்சு. பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு கவலை இருக்கு. கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறக்கலையேன்னு கவலை இருக்கு. கவலை என்பது எல்லோருக்கும் இருக்கிறதுங்கிறதுனால முருகனை பார்த்து பாரதியார் இப்படி கேட்டார். கருதி கருதி கவலைப்படுவோர், நினைச்சு நினைச்சு கவலைப்படுறோமா, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. அப்புறம் கடைசியா பாட்டை நிறைவு செய்யற போது என்ன சொன்னாரு, ஐயா வேற ஒன்றும் தர வேண்டாம், ஒரு வேலையை கொடு, கூலியை கொடு, ஒரு தொழிலை கொடு, லாபத்தை கொடு, போடு என்று அந்த பாட்டை நிறைவு செய்தார். குருவே பரமன் மகனே, குகையில் வளரும் கனலே, தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா முருகா முருகா.
அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருள் ஆசனம் அமர்ந்த பெருமாடு. அப்படி அந்த பாட்டு முடியுது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அவருக்கு இருக்கிற 6 முகத்துல 5 முகம் சிவபெருமானுடையது. தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம், இந்த 5 சிவபெருமானுடையது. சக்தியினுடைய அதோமுகம் சேர்த்து 6 முகமாக சுப்பிரமணியர் நமக்கு தோன்றுகிறார் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு கந்தபுராணத்தில் பாடுகிறார். பிறந்தார்னு சொல்ல முடியாது. தாய் வயிற்றில் அவர் பிறக்கல. அவதாரம் எடுத்தார்னு சொல்ல முடியாது. அவர் கடவுள், சிவபெருமானுடைய அம்சம். சிவபெருமானுக்கு அவதாரமே கிடையாது. திருமாலுக்கு அவதாரம் உண்டு, சிவபெருமானுக்கு அவதாரம். அதனால உதித்தனன் என்று சொல்றார். ஏன் இவர் உதித்தார்? காரணம் என்னன்னா, ஒரே காரணம் தான். தாரகாசுரன், சிங்கமாசுரன், பத்மாசுரன் 3 பேரையும் அழிக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், தேவர்களுக்கு எல்லையில்லாத கொடுமை செய்கிறார்கள். அதனால அவரை அழிக்க வேண்டும் என்று அதற்காக அவர் வடிவெடுத்தார். கந்தபுராணத்தில் இந்த போரை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள். நம்ம அதெல்லாம்
இப்ப அவனுடைய உள் உணர்வு சொல்லுகிறது, முருகன் வந்து சின்ன பிள்ளைன்னு நம்ம நினைச்சமே, அவர் சின்ன பிள்ளை இல்லை. திருமால், பிரம்மா, ருத்ரன் என்ற தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவராக மூலமூர்த்தியாகத்தான் அவன் இருக்க வேண்டும் என்று இந்த பார்வை விழுந்தவுடனே அவனுக்கு தோன்றியது. கோலமா மஞ்சள் குலவிய குமரன் தன்னை பாலம் என்றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏழை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்று எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறவன் முருகன் தான் என்று அவனுடைய உள் உணர்வு சொல்லியது. ஒழுங்கா முருகன் காலில் விழுந்திருக்கணும்ல, விழுகல. ஏன் விழுகல? ஆணவம். பத்மாசுரன் ஒரு ஆணவத்தினுடைய வடிவம். இந்த ஆணவங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான், எனது என்கிற அகப்பற்று, புறப்பற்று இதையெல்லாம் நமக்கு உண்டாக்க காரணமாக இருப்பது இந்த ஆணவம் என்கிற அறியாமை என்று சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். அதனால இந்த ஆணவம் இருந்ததுனால அவர் காலில் விழுகாம தொடர்ந்து போர செய்தார். இதிகாசங்களை நம்ம பார்க்கிறோம். ராமபிரான் போர் செய்த போது ராவணனை கொன்றார். கண்ணபிரான் போர் செய்த போது ஹம்சனை கொன்றார். அதேதான் சம்ஹாரம் என்று சொல்கிறோம். சிவபெருமானை போய் கட்டி பிடித்துக் கொண்டார் மார்க்கண்டேயர். பாச கையில 2 பேர் மேலையும் சேர்த்து யமன் வீசிவிட்டான். அப்ப சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியாக இருந்து இந்த யமனை சம்ஹாரம் பண்ணினார் என்று நம் திருக்கடவுள் புராணத்தில் பார்க்கிறோம். ஆனால் கருணை உள்ள முருகப்பெருமான், அதான் கந்தவேல் கருணைன்னு போட்டேன். கருணை உள்ள முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கவில்லை, கொல்லவில்லை. அவர் ஒரு வேலை அனுப்பிச்சு உடம்ப 2 கூறாக்கி கடல்ல தூக்கி போட்டார். அந்த கடல்ல இருந்து ஒரு சேவலும் மயிலுமாக அவர் இறந்தார். அந்த மயிலை தன்னை சுமப்பதற்கு வைத்துக் கொண்டார். சேவலை கூப்பிட்டு நீ மேல தேர்ல கொடியாக இரு என்று அதற்கு ஆணையிட்டார். அப்ப முருகப்பெருமான் அழிப்பவர் அல்ல, அழிக்கும் கடவுள் அல்ல, திருத்தி பணிகொள்கிற கடவுள். அவர் யார் தவறு செய்தாலும் அவர்களை திருத்தி தனக்கு பணி செய்யுமாறு அவர் செய்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர் முருகப்பெருமான்கிறது இந்த கதையிலிருந்து தெரியும். வணங்கி நிற்பவர்களுக்கு அன்பு செய்வது அருள். பகைவனுக்கும் அருள் செய்தால் அது வரம்பில்லாத அருள். முருகப்பெருமான் வரம்பில்லாத அருள் செய்யக்கூடிய கருணையாளர். தீயவை புரிந்தாலும் குமரன் திருமுன் முற்றால் தூயவராகி மேலே தொழுகை அடக்கடங்கை ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசவர் இன்னால் செய்த மாயையும் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் புரிந்தான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் இதை பதிவு செய்கிறார். அது சரி, சூரபத்மன் ஒரு ஆள், அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மா. அவன் செத்து போனா அவனுடைய உயிர் மறுபடியும் இன்னும் ஒரு உடல்ல தான் போக முடியும். நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கிட்டேன், அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும்? இன்னொரு உடலுக்குள்ள
எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். வள்ளி கல்யாணம்லாம் தெரியாத கதையா இருந்தாலும் நான் சொல்றதுதான் சொல்லியிருக்கேன். முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வம் என்று 2 மனைவி. அவனுக்கு யாருக்கு அன்பு அதிகம்னா வள்ளிக்கு தான் அன்பு அதிகம். அது எதை வச்சு சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய பாட்டுல வள்ளியைத்தான் அவன் விரும்பினான். தெய்வான இவர் சண்டை போட்டு ஜெயித்ததுக்காக தேவர்களால் கொடுக்கப்பட்ட பரிசு. ஆனால் வள்ளி இவரே போய் திருமணம் செய்து கொண்டு வந்த பெண். பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய உமரேசா பாது கனிமொழி மாது புறமகள் பாதம் அருளிய மணவாளா. அவனுக்கு அன்பு இருக்குன்னு நான் சொன்னேன்ல, வள்ளியினுடைய காலை அமுக்கி விட மாட்டானா. அமுக்கினா கூட அவனுக்கு வலிக்குன்னு வருடி கொடுப்பானா. பாதம் வருடிய மணவாளா. இது அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாடின பாட்டு. திணியான மனோ சிலை மீதுனதாய் அணியாளர் விந்த மரும்பு மகோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாவரணே. வள்ளி காலில் விழுந்துருவாரு முருகப்பெருமான்கிறார். பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாவரணே. பொண்டாட்டி காலில் புருஷன் விடலாமா? விழலாம்னு சொல்லுகிறாரு. யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள காலில் விழுந்துடலாம் போல. அது அல்ல, அவனுடைய கருத்தறிந்து அவனுக்கு இயல்பாக வாழ்ந்தது. இந்த ரகசியம் எனக்கு ரொம்ப நாள் தெரியல. நான் மனைவியோட சண்டையே போட்டுட்டு இருந்தேன் ஒரு 11 வருஷம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சரி நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். அதாவது நம்ம திருமணத்தில் சொல்லுவார், கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு பொண்டாட்டி அடங்கி நடக்கணும்னு நினைக்கிறியா, அடக்கிப்பார். முடியலன்னா சாமி, முடியலன்னா அடங்கிப்போ. ஏதாவது ஒரு வகையில யாராவது விட்டு கொடுத்தாலுடைய அந்த வாழ்க்கை சுகமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த வள்ளி பதம் பணித்தார வேண்டும். திருமாலின் மகள் சுந்தரவல்லி என்பவள் முருகனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். அவர் ஒரு மான் வயிற்றிலே வந்து குழந்தையாக தோன்றினாள். வள்ளி மலையில நம்பிராஜனுடைய ஆட்சியில இருந்த வள்ளி மலையில ஒரு வள்ளி கிழங்கெல்லாம் தோண்டி எடுத்த குழியில வள்ளி கொடிக்கு பக்கத்துல கொண்டு போய் அந்த மான் அந்த குழந்தையை ஈன்றது. அப்ப மான் பார்த்துச்சு, இது என்னடா அது நம்மோட முக்கியமாக இல்லையே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப அது வழியா வந்த நம்பிராஜன் பார்த்தா, அவனுக்கு என்னன்னு கேட்டா நிறைய பையங்க புத்திரர்கள் நிறைய, அவனுக்கு மகளே இல்லை. இந்த பொம்பளை பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் இந்த பொம்பளை பிள்ளையுடைய அருமை தெரியும். ஒரு வீட்டில் கட்டாயம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் அந்த வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைய கொண்டாடணும். அப்படி கொண்டாடினா அந்த வீடு நல்லா இருக்கும். நீங்க நிறைய வீட்டில் பாருங்க, எங்கேயாவது பொம்பளை பிள்ளையோட சண்டை போட்டு வெளியேற்றிட்டா அந்த வீடு அவ்வளவு நல்லா இருக்க. பெண்களை யார் கொண்டாடுகிறார்களோ அந்த வீடு நல்லா இருக்கும். அதனால இவனுக்கு ஒரு ஆசிரமம் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு இந்த பிள்ளை கிடைச்சது எடுத்து கொண்டு போய் வளர்த்தார். அந்த காலத்துல இந்த வள்ளி கதையே எங்க அப்பத்தான் தாராட்டா பாடுவார். நான் பிறந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தான். அது தாராட்டுவார்கள்.
பாட்டு என் காதில் விடும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராரோ அரிரரோ அரிரரரரோ கண்ணே கண்ணுறங்கு கண்மணியே நீயுறங்கு வள்ளி என்றால் வள்ளி மண்வயிற்றில் பிறந்த வள்ளி கொடியில் கிடந்த வள்ளி கூவி அழுகையிலே வளர்த்து கூறவர்களாம் மண்ணிடிக்கும் வேடர்களாம் குழந்தை குரல் கேட்டு கூறவேடோடி வந்து மதரை குரல் கேட்டு மங்களோடி வந்து தூக்கி அடுக்கி சொன்ன மடியில் வைத்து தோரையும் பெருமிட்டு வாரி எடுத்து வண்ண மடியில் வைத்து வள்ளி என்னும் பெருமிட்டு வடிவேல் துணை என்று வளர்த்தார்கள் வனந்தனிலே. அப்படி அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. 12 வயசாச்சு. 12 வயசான உடனே திரைப்படத்துக்கு காவலாக நம்பிராஜன் அந்த பிள்ளையை வைத்தார். அப்ப வடிவேலன் வேலன் உருவத்திலே அங்க வந்து சேர்ந்தார். பெண்ணே, நீ இந்த பூமிக்கே தேவி மாதிரி இருக்க, ஒரு போய் இப்படி திரைப்புறத்துக்கு காவல் வைத்து விட்டார்களே, பிரம்மா அவர்களை அறிவோடுதான் படைத்தானா? இவ்வளவு நல்லவனாக இருக்கிறாயே, உன் பெயரம்மா என்னம்மா, நீ என்னோடு பேசி. ஆனா அவர் வெட்கப்பட்டார். யாரோ ஒரு வேலன், அவர் வந்து நம்மளோட பேசினால் பேசலாமா? அவர் தயங்கினார். அப்ப நம்பிராஜன் பரிவாரங்களோடு அங்கு வந்தார். முருகப்பெருமான் அப்படியே வேங்கை மரமாக மாறி போனார். இந்த வேங்க மரத்தினுடைய அடிப்பகுதி வேதம், நடுப்பகுதி சிவாகமம், கிழவெல்லாம் 64 கலைகள். அப்படி அந்த வேங்கை மரம் அமைந்தது. வந்தவர்கள் இது எப்படி வந்ததுன்னு கேட்டான். என்னமோ மாயம், எனக்கு தெரியவில்லையா பள்ளி. சரி, வெட்டிடலாமா? அப்ப சொன்னா நம்பிராஜன், மரத்தை வெட்டுறது பாவம், மரம் வந்து நிழல் வரக்கூடியது. இப்பதான் எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடுறீங்க. மரத்தை வளர்த்தாங்க தவிர வெட்ட மாட்டாரு. அதனால வெட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணான். போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நம்பிராஜன் வந்தான் இன்னொரு தடவை. இப்ப வடிவேலன் என்ன செய்தார்? ஒரு கிழ வடிவம் எடுத்தார். சாமி, நீங்க இங்க வந்திருந்தீங்களே என்று இவன் வணங்கி திருநீர் வாங்கி கொண்டார். இல்லை, நான் குமரி ஆட வந்தேன். குமரி ஆடுறதுலாம் 2 அர்த்தம். ஒன்று தீர்த்த ஆட வந்தேன், இன்னொன்று இந்த வள்ளிங்கிற குமரியோட ஆட வந்தேன். சரி, இந்த மலையில தீர்த்தம் இருக்கிறது, இங்க தீர்த்தம் ஆடி இங்க இருங்கள், என் மகளுக்கு துணையாக இருங்கள் வச்சு போயிட்டோம். ஒரு வயசானவரை கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு துணையா வைக்கலாமா? அவர் எனக்கு பசிக்குதுன்னாரு. தேனும் பெருமாவும் கொடுத்தார். தாகம் எடுக்குதுன்னாரு. இந்த பின்னால சொரை எடுத்து போய் குடிச்சிட்டு வாங்கண்ணா. வயசாயிடுச்சு, என்னால போக முடியாதுன்னாரு. கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த தண்ணிய கொடுத்து சாப்பிட சொன்னான், குடிக்க சொன்னான். உடனே யார் என்ன பண்றாரு? தாகம் தீர்த்ததடி பெண்ணே, மோகம் தீரவில்லை, என்னுடைய மோகத்தை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த கணவர் கேட்டார். அப்பதான் வள்ளிக்கு கண்ணா பின்னாங்க போ, என்ன வார்த்தை சொல்றதுன்னு சொல்லாம திட்ட நினைக்கிறான். நட்டு குறைமொழி நரைச்சு போச்சியா தலை, நல்லுணர்வு சக்கமில்லை, ஒரு நல்ல உணர்வே உனக்கு இல்லையே, ஏன் இப்படி வயசான ஆளுக்கு இப்படி புத்தி இருக்கிறது? பித்து கொண்ட மாதிரி
அவள் மறுபடியும் தியானித்த உடனே யானை போய்விட்டது. அதன் பிறகு வேடனாக வந்தவர், விருத்தனாக இருந்தவர் இப்போ வழி வேடனாக காட்சி அளித்தார். அவள் ரொம்ப வழிந்தார். இந்த உருவத்தை முன்னாலே காட்டியிருக்க கூடாதா பெருமானே என்று அவள் வணங்கினார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இது என்ன செய்தினா, வள்ளி அவரை திட்டினாலும் முருகப்பெருமான் கருணை செய்து திருமணம் செய்து கொண்டார்களா, அத ஒரு இடத்துல அருணகிரிநாதர் பாடுகிறார். மொய்தார் அணிகுடல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போர். முருகனை திட்டினா கூட தமிழ்ல திட்டினா வாழ வைப்பாங்க. முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போர். வாரணம் போல் கைதான் இருவருடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மர்கள் உமையாள் பயந்த இளங்கியமே. முருகன் அசுரர்களுக்கு கருணை செய்தான், வள்ளியம்மைக்கு கருணை செய்தான்னு சொன்னேன். சாதாரண ஆட்களுக்கு கருணை செய்ய மாட்டானா? நம்ம ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தார். அவருக்கு 2 பெண், ஒரு பையன். ஒரு பொண்ணு உள்ளூர்ல செஞ்சாச்சு. 2வது பொண்ணை கொண்டு போய் தெற்கு வட்டாகையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையனும் பொண்ணும் பிறந்தாங்க, அண்ணனும் தங்கச்சியும். அண்ணன் இன்ஜினியரிங் முடிச்சான், தங்கச்சி எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சான். இந்த அண்ணனுக்கு கல்யாணம் பேசினாங்க. அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமா ஒரே நேரத்தில் கல்யாணம் பேச ஆரம்பிச்சா முதல்ல பொண்ணுக்கு தான் முடியும். ஏன்னா பொண்ணுதான் இப்போ டிமாண்ட் இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இந்த பையனுக்கு முடியல. ஒவ்வொரு இடத்துல போய் போட்டோ காட்டினா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த பையனுக்கு முன்னால தலையில முடி கொட்டி போச்சு. இந்த கம்ப்யூட்டர் முன்னாலே உட்கார்ந்து ஒரு பிள்ளையும் ஒத்துக்க மாட்டேங்குது. யாரோ சொல்லியிருக்காங்க, தேவகோட்டையில தீனாராமமான சாமி வீட்டில் கார்த்திகை சாமி கும்பிடுவாங்க. நீங்க போய் அங்க ஒரு மாலை வாங்கி சாப்பிடுங்க, 3 மாசம் தொடர்ந்து போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும். பாபா அந்த ஊர்ல இருந்து புருஷன் முன்னாடிமா பொருள் வந்து இங்க ஒரு மாலையை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஐயா கேட்காரு, இந்த பையனுக்கு ஐயா உடனே போன் பண்ணி அடுத்த மாசம் ஒரு மாலை சாப்பிட்டுக்காரு. 3வது மாசம் கார்த்திகைக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் மாலை சாப்பிடுங்க. அவர் கரெக்டா கொண்டாந்து மாலையை சாப்பிட்டு போயிட்டார். 3வது மாசம் மாலை சாப்பிட்டு 3 நாள்ல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எப்படி அந்த பையனுக்கு இருக்கிற தலையை பார்த்து எந்த பொண்ணும் ஒத்துக்கல. ஆனா B.Pharm படிச்ச பொண்ணு ஒத்துக்கிட்டான். கல்யாணம் ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அந்த பையன் என் பேர், நான் சொன்ன கதை என் மகன் கதை. அப்ப முருகன் நம்பிக்கையோடு கும்பிடுகிறவர்களை கைவிட மாட்டான், அவர்களுக்கு கருணை செய்வான் என்று தெரிகிறது. இது வரலாறு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்தில் காதர் மைதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம். அவருக்கு திருச்செந்தூர் முருகன் மேல எப்படி
செல்லிக்குளத்தில் பிறந்தவர் அண்ணாமலை ரெட்டியார். இந்த கழுகு மலையில காவடி எடுக்கிற போது பாடுறதுக்காக காவடி சிந்து அவர் எழுதியிருக்கார். இந்த முஸ்லிம் பெரியவர் அந்த காவடி சிந்த ராகத்தோட தினம் பாடுறார். அவருடைய தலையெழுத்து பிரம்மா, அவர் தலைவர் எழுத்து என்னன்னு தெரியல. அவருக்கு தூக்கு தண்டனை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கொண்டு போய் தூக்கு மேடையில நிறுத்தினார்கள். காலையில 5:30 மணிக்கு 6 மணிக்கு தூக்கு போடணும். அப்ப பார்த்து இந்த டெய்லர் கேட்டா, உங்க கடைசி ஆசை என்ன? இவர் சொன்னாரா, நான் முருகன் பெருமானை வணங்குகிறவன், நான் முருகன் பெருமானுடைய காவடி சிந்தை பாடிக்கொண்டே இருக்கிற போது இறந்து போக வேண்டும் அப்படின்னு அந்த முஸ்லிம் பெரியவர் கேட்டார். சரி, அப்புறம் பாருங்க. அவர் பாட தொடங்கினார். சென்னி குழந்தை நிர்வாசன் தமிழ் தேர்வு அண்ணாமலை தாசன் செப்பும் தகவச்சிய மதுரக்கவி அதனை புயல் புனை தீரன் ஆயுள் வீரன் வண்ணமகிழ் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன் உரை வளர்ந்தேதர் கைலாசல பதிமொழியின் வளர்ந்தான் வரவாத சொல்வனாதே. தொடர்ந்து போயிட்டே இந்த பாட்டு நிறைய எழுதியிருக்காரு அண்ணாமலை ரெட்டியார். இவர் பாடுறாரு. இவர் நல்ல சந்தத்தோட பாடுறாரா, அது இருக்கிறவங்க ஆட்ட நேரம் போயிட்டே இருக்கு. 6:30 மணி வரைக்கும் இவர் பாடிட்டார். 6:30 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கு போட முடியாது. 6 மணிக்கு போடணும் கரெக்டா. முருகன் அங்க போய் அவரை காப்பாற்றுகிறான். பிரம்மா எழுதின எழுத்திருக்கே நம்முடைய தலை விதி, அந்த விதியை மாற்றுகிற சக்தி முருகனுக்கு உண்டு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது மொழியார் மனம் மாமகிழோன் வேறுபட்டு அழிந்தது வேலையும் சூரனும் அவன் கால்பட்டு அழிந்தது இன்று என் தலைமை அயன் கையெழுத்தே. அயன் கையெழுத்துனா பிரம்மா. பிரம்மா எழுதின எழுத்து கூட கட்டாயமாக முருகனுடைய அருள் இருந்தால் அழிந்து போகும் என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது. ஒரே ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிடுறேன். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா கொடிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோறும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஒரு மனுஷனுக்கு நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் 3 உண்டு. கடந்த காலத்தில் அவன் செய்த வினையெல்லாம் சஞ்சித வினை என்று மொத்தமா சேர்த்து வச்சிருக்கார். அதுல ஒரு பகுதியை பிராரத்த வினை என்று கொடுத்து இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த வினை அழியணும். இந்த இப்பிறவிலே இந்த காலத்திலே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமான ஒன்று உண்டு. அது என்ன? மரணம். அதை எதிர்கொள்ளாம யாரும் இருக்க முடியாது. ஒரு நாள், அது எந்த நாள்னு தெரியாத தவிர என்றைக்காவது ஒரு நாள் மனிதன் இறந்துதான் போக வேண்டும். அதுக்கு முருகன் என்ன செய்ய வேண்டும்? அதை அந்த பாட்டு சொல்லுது. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். இந்த கண் இருக்கே, அது கண்டதையும் பார்த்து ஆசைப்படாம
வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஏழும் மயிலுந்தான் துணை. அவிநாசிபத்துல ஒரு பாட்டு சொல்லுவார்கள். நீலஞ்சிறந்த புறமாதி வள்ளி நின்பாரம் வைத்த குமரா காலங்கெழுந்து வெகுபூசை செய்து கயிறும் எடுத்து வரும். யமன் வந்து பாசகையை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? வேலும் பிடித்து அடியார் நமக்கு வீராதி வீரனுடனே சாலப் பறிந்து மயில் மீதிலேறி வரவழைக்கின்றவர்கள். அப்ப வடிவேலோட வரணும், மயில் மீது வர வேண்டும் என்று பாடுகிறார்கள் அவிநாசிபுரத்தில். அந்த கடைசி நேரத்தில் அந்த முருகனுடைய வடிவேலும் மயிலும் நினைவிருந்தால் எம பயம் இல்லாமல் எளிதாக இறைவனடி சேரலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சுற்றுலா பற்றிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு நமது அனைத்து பேர்களும் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னும் 10 மணிக்கு சரியாக 12 மணிக்கு விவாதம். நிறைய கையில் இருக்கு சார். கீழே உட்கார முடியாது. நான் இங்கேருந்து பார்த்துட்டு